ஒரு படத்தோட இன்ட்ரோ சீன் தான் அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இன்ட்ரோ சீன் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த படத்தோட வேர்ல்டுக்குள்ள ஆடியன்ஸை உடனே இழுத்துட்டு போற மாதிரியும் இருந்தா அது அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸாவே இருக்கும். அப்படி என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சில தமிழ் மூவி ஓப்பனிங் சீன்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது மிஷ்கின் சார் டைரக்ட் பண்ண ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். ஓப்பன் பண்ணா ஒரு ரோடு, செம்ம இருட்டு, ஆள் நடமாட்டமே இல்லை. ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்குறாரு, யாரும் ஷூட் பண்ணி வர்ற ஒரு சிலரும் கண்டுக்காமையே போறாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் பரிதாபப்பட்டு பைக்ல எடுத்து போட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கிறாரு. வழக்கம் போல ஷூட் பண்ணதால போலீஸ் இன்வால்வ் பண்ண சொல்றாங்க. போலீஸும் ஆர்வம் கட்டாதனால அவரை பைக்லயே அள்ளி போட்டு தான் வீட்டுக்கு கொண்டு போய் அவரே ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் சொன்ன இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். அந்த 10 மினிட்ஸ்ல இவரை யாரு ஷூட் பண்ணாங்க, இவரை காப்பாற்ற முடியுமா, கொலை பண்ண ட்ரை பண்ணவங்க திருப்பி வருவாங்களான்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ஆடியன்ஸுக்கு வரும். அதுவே அவங்கள ஹிட் பண்ணி இந்த வேர்ல்டுக்குள்ள கொண்டு போயிடும். ராஜா சார் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ்ல சைலண்டாவே விட்டுருப்பாரு. அது இன்னும் சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணிட்டே வரும். மிஷ்கின் சாரோட பெர்ஃபெக்டான ஷார்ட்ஸ் இந்த படத்துக்குள்ள நம்மளை சீக்கிரமே கொண்டு போயிடும். நெக்ஸ்டா பார்க்க போற படம் வெற்றிமாறன் சார் டைரக்ட் பண்ண விடுதலை பார்ட் 1. கதை 1987 ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணா ட்ரெயின் கவுந்து கிடக்கு. பல பேர் இன்ஜூர் ஆகியும் செத்தும் கிடக்காங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் அண்ட் பரபரப்பான சூழல் அது. போலீஸும் பொதுமக்களும் ரெஸ்கியூ பண்ண ரொம்பவே ட்ரை பண்றாங்க. எம்எல்ஏ ஸ்பாட்டுக்கு வராரு. ப்ரெஸ் பீப்புளும் அங்க இருக்காங்க. எம்எல்ஏ கிட்ட மக்கள் படை தான் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல சொன்னேன். இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே ஆடியன்ஸுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும், யார் இந்த மக்கள் படம். இந்த ஒரு கொஸ்டின் போதும், இட்ஸ் எனஃப் டு புல் த ஆடியன்ஸ் இன்டு த ஃபிலிம். அண்ட் அதுதான் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது எல்லாமே சிங்கிள் ஷாட்ல கேரி அவுட் பண்ணது ஜஸ்ட் லைக் செரி ஆன் த டாப். ஆக்சுவலாக வெற்றிமாறன் சாரோட எல்லா ஃபிலிம்ஸுமே இந்த லிஸ்ட்ல வர்றதுக்கு தகுதியான ஃபிலிம்ஸ் தான், எக்ஸப்ட் விசாரணை. நீங்க பொல்லாதவன் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் ஓப்பனிங் சீன்லேயே பல ரவுடிகளை வெட்டிட்டு நான் இப்போ இருக்க இந்த நிலைமைக்கு இந்த பைக் தான் காரணம் சொன்னா நம்புவீங்களான்னு கேட்பாரு. அந்த ஒரு கொஸ்டின் போதும் பொல்லாதவன் வேர்ல்டுக்குள்ள எல்லாருமே போயாச்சு. ஆடுகளம்ல ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல சேவல் சண்டை பற்றி சொல்லுவார். அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால அங்கேயும் எல்லாரும் உடனே உள்ள போயிடுவோம். வட சென்னை சொல்லவே தேவையில்லை. அந்த ஐகானிக்கான பெரிய மட்டை அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற யாரோ ஒரு பெரிய ஆளை கொலை பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரியும், ஆனால் யாருன்னு தெரியாது. அதுவே ஒரு பெரிய கியூரியாசிட்டி கிளப்போம். எல்லாரும் வட சென்னைக்குள்ளேயே போயிடுவோம். அசுரன்ல சிவசாமி அவன் பையனை கூட்டிட்டு காட்டுக்குள்ள இறங்குறது, எதுக்கியா காட்டுக்குள்ள போறங்கிற அந்த கேள்வி கண்டிப்பா கியூரியாசிட்டி எழுப்பிச்சு. ஃபர்ஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஆடியன்ஸை தான் வேர்ல்டுக்குள்ள புல் பண்றதே வேலையை வச்சிருக்காரு வெற்றிமாறன் சார். இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். லிஸ்ட்ல நெக்ஸ்டா பார்க்க போறது பா ரஞ்சித் டைரக்ஷன்ல வந்த மெட்ராஸ். குரு சோமசுந்தரம் சார் வாய்ஸ் ஓவர்ல ஸ்டார்ட் ஆகிற படம். 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி பிரிஞ்சது, அவங்களுக்குள்ள எப்படி பகையாச்சு, அந்த பகை எப்படி பெருசா வளர்ந்துச்சு, ஒரு சுவர் எப்படி அதிகாரத்தோட அடையாளமா பார்க்கப்படுது, அந்த சிவத்தை பிடிக்க காத்துட்டு இருக்கிற மாறி அன்பு, அவங்க பின்னாடி இருக்க மக்கள், அந்த சிவத்தை விட்டுறவே கூடாதுன்னு நினைக்கிற இன்னொரு கேங் அப்படின்னு ஒட்டுமொத்த பிளாட்டையும் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல கிளியரா செட் பண்ணிடுவாரு. இதுல வர வாய்ஸ் ஓவர் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்ஸ் இன் தமிழ் சினிமானே சொல்றோம். செங்க செத்து கரெக்டா 1 வருஷம் கழிச்சு அவன் தேவஸ்துக்கு வந்த கருணாகரன் செங்கனை கொண்டு மாங்காவை தூண்டி விட்டான். நிம்மதியா இருக்கிறானுங்க. போனஸா இன்னொன்னு சொல்லுவாங்க, இதே பாரஞ்சித் சார் டைரக்ஷன்ல அந்த சார்பட்டா பரம்பரையும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளேயே 2 பரம்பரைக்குள்ள இருக்க பகையும் கிளியரா சொல்லிடுவாங்க. அந்த படத்தோட பிளாட்டும் இதுதாங்கிறத ரொம்பவே கிளியரா சொல்லிடுவாங்க. நெக்ஸ்டா பார்க்க போற படம் டைரக்டர் சங்கர் இயக்கத்துல வந்து ஓப்பன் பண்ணா வெங்கட் ஃபிளைட் ஏறாரு. அவருக்கு ஒரு ஃபோன் வருது, பாரி கிடைச்சிட்டா அப்படி. ஓடுற பஸ்ஸை நிறுத்தி பார்த்துருக்கோம். இந்த பாரிக்காக ஓடுற ஃபிளைட்டே நிறுத்திட்டு அவசர அவசரமா வர்றாரு. இன்னொரு டைம் பேண்ட்டு கூட போட மறந்துட்டேன். அங்கே போய் பார்த்தா அங்கே பாரி இல்லை. அவன் அதுக்கு பதிலாக தன்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கான். நெட்ல தான் ஜெயிச்சதுங்கிறதே சொல்றான். ஜெயிச்சதை பாரி கிட்ட காட்டணும், அதனால பாரி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், அங்க தேடி போலாம்னு சொல்றான். அங்கேயே ஆடியன்ஸுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. யார் இந்த பாரி, ஏன் அவன் மேலே இவ்வளவு அஃபெக்ஷனேட்டா இருக்காங்க, ஏன் அவங்க கூட பெட் கட்டணும்னு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அங்கேயே அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம். லிஸ்ட்ல நெக்ஸ்டா பார்க்க போறது லோகேஷ் கனகராஜோட கைதி. ஓப்பன் சீன்லேயே ஒரு அனாதை ஆசிரமம், ஒரு குட்டி பொண்ணுகிட்ட வார்டன் நாளைக்கு உன்னை பார்க்க முக்கியமான ஒருத்தர் வரான்னு சொல்ல அந்த பொண்ணு எக்ஸைட் ஆகுது. அங்கே கட் பண்ணலாம் போலீஸ் ஒரு ட்ரக் பஸ்ட் பண்ணுறாங்க. சாதாரண ட்ரக் பஸ்ட் இல்லை, 900 கிலோ கொக்கைன், கிட்டத்தட்ட 800 கோடி ரூபா ஒர்த், த பிக்கஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர் அப்படிங்கிற ஒரு புக்கை போட்டு ஆடியன்ஸ் உள்ள எழுப்புறாரு நம்ம லோக்கினா. அங்கேயே ஸ்லோ டவுன் ஆகாமல் கொக்கைன் கமிஷனர் ஆஃபீஸ் சீக்ரெட்டாக போகுது. அன்பு கேங்குக்கு இந்த விஷயம் தெரியுது. அன்பு கேங்குக்குள்ள அண்டர் கவர் காப்பு, ஹீரோயின் அப்படின்னு பரபரன்னு நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு ஓப்பனிங் சீன் ரொம்பவே சூட் ஆச்சு. ஆடியன்ஸை உடனே கதைக்குள்ள கொண்டு வந்துச்சு. தட்ஸ் த வீடியோ கைஸ். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான். இன்னும்
எக்கச்சக்கமான பெஸ்ட் ஓப்பனிங் சீன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்ஸில் பார்ப்போம். See you in the next video. Bye.